விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பெரிய லைம்லைட்ல இருந்தது. இப்ப விஜயின் வளர்ச்சி, அதாவது அடுத்த மாநாடு அவர் நடத்துறாரு, அடுத்த கட்டமா அவரை பற்றிய பேச்சுக்கள் வர 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 விடுதலை சிறுத்தைகள் பற்றிய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் அமைதியான மாதிரியான ஒரு பிம்பம் வந்து தோன்றுது. இது உண்மையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் நாங்க என்ன கொள்கை நிலைப்பாட்டோடு நாங்கள் பயணித்தோமோ அதே கொள்கை நிலைப்பாட்டோடு தான் இன்றைக்கி பயணிக்கிறோம். இன்றைக்கி மீடியாக்கள் வந்து அப்படி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வந்து விஜயை வந்து பெரிதுபடுத்தி இன்றைக்கி விளம்பரப்படுத்துகிறார்கள். இதை விட வந்து பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை நாங்கள் வந்து திருச்சியில் வந்து பேரணியாக பல லட்சம் இளைஞர்களை திரட்டி வந்து உடை கலாச்சாரத்தோடு உடை அணிந்து கோர்ஸ் அணிந்து கொண்டு நடத்தினோம். அதை எந்த ஊடகங்களும் பெருசுபடுத்தி போடலை. அதனால் இது வந்து ஊடகங்களுடைய வெளிச்சத்தால் அப்படி தெரிகிற தவிர, ஆனால் உண்மையாலுமே மக்கள் சார்ந்து அனைத்துக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கமாக, மக்களின் எண்ணங்களில் எப்போதும் குடியிருக்கிற ஒரு இயக்கமாக, எப்படி வந்து எம்ஜிஆர் அதிமுக வந்து என்கிற ஒரு கட்சி வந்து அடிமட்டு கீழ்மட்ட தொண்டல் வலிக்கும் சென்று அந்த கட்சி வந்து அவர் மனதிலே பதிந்ததோ, அப்படி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதியை கடந்து மதத்தை கடந்து தமிழர் உணர்வோடு இன்னைக்கு அனைத்து மனதிலும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பரிணமித்திருக்கிறது. அது வந்து காலம் பதில் சொல்லும். இதுக்கு ஊடக வெளிச்சத்திற்கு இன்னும் அதிகப்படியான நாங்கள் இன்னும் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த களப்பணி ஆற்றும் பொழுது எங்களுடைய ஸ்ட்ரீம்லைன்ஸ் வந்து திமுக அண்ணா திமுக விட அதிகப்படியான ஒரு மக்கள் செல்வாக்குள்ள கட்சியாக நாங்கள் பரிணமிப்போம். அதில் எந்த